யூனிட் 12 எபிசோட் 6. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எதிர்கொள்கிற விஷயத்தை வச்சு அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் அமைதியாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எங்கேயோ ஒரு கரப்பான்பூச்சி ஒரு பெண்ணு மேலே விழுந்துடுது. உடனே அந்த பொண்ணு பயத்தில் ரொம்ப கத்திடுறாங்க. கூட வந்தவங்களும் ரொம்ப பயந்துறாங்க. ஸோ அது மேலேருந்து விரட்டலாம் முயற்சி பண்ணி பக்கத்தில் போகும்போது அது இன்னொரு அம்மா மேலே போய் விழுந்துடுது. பயத்தில் அவங்களும் கத்திட்டாங்க. ஹோட்டலே அமைதி இல்லாமல் ஆயிடுது. உடனே அங்கேருந்து பணியாளர் என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே யோசிக்கிறாரு. என்ன செய்ய முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே பக்கத்தில் போய் அந்த கரப்பாம்பூச்சி விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது அவர் மேலே உட்காந்துடுது. உடனே அவர் அமைதியாக எந்த ஆரவாரமும் இல்லாமல் அது எப்படி நடக்குது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அதை கையை வச்சு எடுத்து ஹோட்டலில் வெளியில் போய் போட்டுறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதே கரப்பான்பூச்சி அந்த பெண் மேலேயும் விழுந்தது, இவர் மேலேயும் வந்தது. அதை கையாளுற விதத்துலேருந்து தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அம்மா ரொம்ப கத்துச்சு, ஆரவாரம் பண்ணுச்சு. அது கரப்பாம்பூச்சின்னா கத்துனது கிடையாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றதான். ஆனால் அதுவே இவர் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை ரிமூவ் பண்ணான்றது மட்டும்தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.